السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே தொழுகையில் விடப்படக்கூடிய சில முக்கியமான தவறுகளை சுட்டி காட்டலாம் என்று எண்ணுகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமையாக இந்த தொழுகை இருக்கிறது. முக்கியம் என்று சொல்லும்போது முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில் உள்ள பிரிகோடாக வித்தியாசமாக இந்த தொழுகையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியுமே கிடையாது. பருவ வயதை அடைந்தவர் கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும், பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும், நோயாளியாக இருந்தாலும் தொழ வேண்டும், சுகதேகியாக இருந்தாலும் தொழ வேண்டும், அவர் தரையில் பயணம் செய்தாலும் தொழ வேண்டும், கடலில் பயணம் செய்தாலும் தொழ வேண்டும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தொழ வேண்டும். தொழுகையை விடுவதற்கு அவருக்கு அனுமதியே கிடையாது. அதேபோன்று இப்போது ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவருக்கு உடனடியாக இஷா தொழுகை கடமையாகி விடுகிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமையாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜின் போது கொடுத்து அனுப்பினான். இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதையும் அதனுடைய நேரங்கள் பற்றிய அறிவையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை சஹாபாக்களுக்கு மிம்பர் மீது ஏறி உட்கார்ந்து தொழுது காட்டுகிறார்கள். தொழுது காட்டி விட்டு சொன்னார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ நான் இப்போது மிம்பரிலிருந்து உங்களுக்கு தொழுது காட்டினேன். என்னுடைய தொழுகையை நீங்கள் பார்த்தது போன்று உங்களுடைய தொழுகையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டத்துறை சம்பந்தமாக பேசக்கூடிய ஃபிக்ஹ் நூல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா ஃபிக்ஹ் நூல்களும் கிட்டத்தட்ட முதல் பாடமாக கிதாபு தஹாரா என்கிற ஒரு பாடம் வரும். அது ஹனபி மதுஹபில் எழுதப்பட்ட நூலாக இருக்கலாம், அல்லது மாலிகி மதுஹபிலே எழுதப்பட்ட நூலாக இருக்கலாம், அல்லது ஷாஃபி மதுஹபிலே எழுதப்பட்ட நூலாக இருக்கலாம், அல்லது ஹம்பலி மதுஹபிலே எழுதப்பட்ட நூலாக இருக்கலாம், அல்லது எல்லா மதுஹபுகளையும் சேர்த்து ஃபிக்ஹுல் முகாரன் என்ற அடிப்படையில் எழுதப்படுகிற ஃபிக்ஹ் கிதாபுகளாக இருக்கலாம், அல்லது நவீன காலத்தில் எழுதப்படுகிற ஃபிக்ஹ் புத்தகங்களாக இருக்கலாம். எல்லா புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் முதல் பாடமாக அவர்கள் கிதாபு தஹாரா என்கிற ஒரு பாடத்தை கொண்டு வருவார்கள். கிதாபு தஹாரா என்றால் சுத்தம் பற்றிய பாடம். இந்த சுத்தம் பற்றிய பாடத்தை ஏன் கொண்டு வருகிறார்கள் என்றால் அடுத்த பாடம் கிதாபு ஸலா, தொழுகை பற்றிய பாடமாகும். அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பதற்கு சுத்தம் தேவை. எனவே சுத்தத்தை பற்றி பேசிவிட்டு அடுத்ததாக தொழுகையை பற்றி பேசுகிறார்கள். தொழுகையினுடைய சட்டத்தை மிக விரிவாக இமாம்கள் ஆராய்ச்சி செய்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று ஹதீஸ் கலை இமாம்களும் அவர்களுடைய ஹதீஸ் கிதாபுகளிலே இமாம் புகாரி ஆகட்டும், முஸ்லிம் ஆகட்டும், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா, அதே போன்று இமாம் அஹ்மத், அதுபோல தாரமி, எல்லா கிதாபுகளிலும் நீங்கள் பார்த்தால் கிதாபு ஸலா தொழுகை பற்றிய பாடம் என்பது மிக பிரதானமான பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த தொழுகையை ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப தொழ முடியாது. தொழுகையை பொறுத்தவரையில் சரியான முறையில் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய தொழுகை சீராகிவிட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் சீராகும் என்று. இப்போ தொழுகையை சீரான முறையிலே அமைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சஹாபாக்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிம்பரிலிருந்து கற்றுக் கொடுத்து விட்டு பிறகு அவதானிக்கிறார்கள். அவதானித்து அவ்வப்போது தொழுகையிலே அவர்கள் தவறு விடும்போது கண்டிப்பாக சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு நாள் ஒரு ஹதீஸுக்கு பெயரே இருக்கிறது, ஹதீஸு முசி இஸ்ஸலா, தொழுகையில் தவறு விட்டவருடைய ஹதீஸ் என்பதுதான் அந்த ஹதீஸுக்கு பெயர். ஒருவர் தவறாக தொழுகிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திரும்ப திரும்ப போய் தொழுமாறு சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கலாம். இதிலிருந்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகையை சரியான முறையில் தொழ வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு, அதாவது குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய கொள்கை சகோதரர்களுக்கு சுன்னாவின் அடிப்படையில் தொழ வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் ஆசையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அதற்காக நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இன்னும் நிறைய மக்கள் அந்த சிந்தனை இல்லாமல் இந்த தொழுகை ஷாஃபி என்கிற புத்தகத்தையும் அல்லது ஹனவி மதுஹபிலே எழுதப்பட்ட அந்த புத்தகங்களையும் அல்லது அவர்களுடைய நாடுகள், இப்போ நம்ம இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இந்த ஷாஃபி ஹனவி தான் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். வேறு நாடுகளுக்கு, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு போய் பார்த்தால் அங்கே மாலிக் மதுஹபுகளிலே எழுதப்பட்ட புத்தகங்கள், அரபு நாடுகளுக்கு போய் பார்த்தால் ஹம்பலி மதுஹபிலே எழுதப்பட்ட புத்தகங்கள், இவ்வாறான புத்தகங்களை வைத்து அந்த தொழுகையை அந்த அடிப்படையில் அமைத்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இன்னும் நம்முடைய நாட்டிலே இந்த நாங்கள் ஷாஃபி, அதுவும் ஷாஃபி மதுஹபில் அல்ல, ஷாஃபி மதுஹபின் பெயரில் தமிழில் எழுதப்பட்ட அந்த புத்தகங்களை அடிப்படையாக வைத்து அதன் அடிப்படையில் தொழுது கொண்டிருக்கிற மக்களையும் நிறையவே நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விரிவாக்கி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே, இதற்காக வேண்டி நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் சுன்னாவின் அடிப்படையில் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறோம். ஒரு செய்தி நாம் செய்து கொண்டிருப்போம், ஒரு விஷயத்தை அறிந்து செய்து கொண்டிருப்போம், அது பிறகு வஈஃபானது, பலவீனமானது என்று கேள்விப்பட்டால் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் விட்டு விடுவோம். நாம் சஹீஹ் என்று அறிந்திருக்கிற வரைக்கும் அதை செய்வோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் கண்டிப்பாக நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். நம்முடைய நம்பிக்கை அது சஹீஹானது என்பது. எனவே சஹீஹானது என்ற நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு நமக்கு அது லைஃப் என்று தெரிகிறது. அதற்கு பிறகு நாம் அதை வலியுறுத்துவது சஹீஹ் என்று தெரியும் போது செய்வார்கள், சஹீஹ் என்று தெரியும் வரைக்கும் செய்து கொண்டே இருப்பார்கள். எப்போது அது லைஃப் என்று நியாயமான காரணங்களோடு நிரூபிக்கப்படுகிறதோ அப்போது அதிலிருந்து விடுபட்டு கொள்வார்கள். இது ஒரு தெளிவான பார்வை. இதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ குர்ஆன் சுன்னாவை ஃபிக்ஹ் துறையில் பின்பற்றக்கூடிய சரியான அணுகுமுறை என்பதை மார்க்கத்தை கற்ற யாருமே மறுக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குறிப்பாக நம்முடைய கொள்கை சகோதரர்கள் முடியுமான வரை சரியாக நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் பொடுபோக்கு காரணமாகவும் அல்லது அறியாமை காரணமாகவும் நம்மிடத்திலே சில தவறுகள் தொழுகையில் ஏற்படத்தான் செய்கிறது. அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிற போது நம்முடைய சகோதரர்கள் அதை மாற்றிக்கொள்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே தொழுகையிலே விடப்படக்கூடிய தவறுகள் என்கிற இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையில் விடப்படக்கூடிய தவறுகளில் ஒரு சைடு இருக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னது போல ஹதீஸ் சஹீஹா லைஃபா என்ற கருத்து வேறுபாடு. ஒருவரிடம் சஹீஹா இருக்கும், இன்னும் ஒருவரிடம் லைஃபாக இருக்கும். இது பற்றி நம்முடைய மன்ஹஜ் வகுப்பிலே ஏற்கனவே நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த வகுப்பிலே வந்த புதிய சகோதரர்கள் அந்த சீடிகளை அல்லது அது தொடர்பான வகுப்புகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று இதை ஃபேஸ்புக்கிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ கேட்கக்கூடிய சகோதரர்களும் கண்டிப்பாக அது பற்றிய நாம் தெளிவுபடுத்தி இருக்கிற, நம்முடைய தாயிகள் தெளிவுபடுத்தி இருக்கிற நிலைப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் சஹீஹ் என்பார், இன்னும் ஒருவர் லைஃப் என்பார். இது இஜ்திஹாத். இந்த இஜ்திஹாதில் நமக்கு யார்
இதிலே ஆய்வில் கூடுதலான ஈடுபாடு உள்ளவர் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அவர் முன்வைக்கிற ஆய்வை நாம் பொதுமக்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டு அதை சஹீஹ் என்றோ லைஃப் என்றோ ஏற்றுக்கொள்ள முடியும். இதனால் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும். அந்த விஷயங்களை நான் இங்கே பேச வரவில்லை. பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட சில தவறுகள் நம்மை அறியாமல் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தவறுகளை மாத்திரமே இங்கே சுட்டிக்காட்டலாம் என்று எண்ணுகிறேன். இதிலே நிறைய விஷயம் இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில முக்கியமானவற்றை மட்டும் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிற விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி நிறைய வலியுறுத்துகிறான். அல்லாஹுடைய தூதரும் தொழுகையை பற்றி நிறைய வலியுறுத்துகிறார்கள், நமக்கு தெரியும். ஆனால் அந்த தொழுகையை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அந்த மூமின்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழுவார்கள் என்றும் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் முதல் பண்பாக என்ன சொல்கிறான் என்றால், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் ஹுஷூஓடு ஈடுபடுவார்கள். அப்போ தொழுகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹுஷூ என்பது. ஹுஷூ என்றால் பயபக்தி, அச்சம் என்று நம்ம மொழிபெயர்க்கலாம். அப்போ தொழுகையை பயபக்தியோடும் இறையச்சத்தோடும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம நிறைய பேர் தவறு விடுகிறோம். எந்த அளவுக்கு நம்மகிட்ட தவறு வருகிறது என்றால், சில நேரங்களில் நாமே சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது, நம்முடைய தொழுகை முனாஃபிக்குகளுடைய தொழுகையா என்று. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முனாஃபிக்குகளுடைய தொழுகையை அடையாளப்படுத்தும் போது, வஇதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாகத்தான் வந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ தொழுகைக்கு மூமின்கள் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக வருவார்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல் அப்த யுனாஜி ரப்பஹு வஹுவ ஃபிஸ் ஸலா, ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான். அல்லாஹு அக்பர். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூமில் தங்கும்போது ஒருவர் ஒரு பெட்டில் படுப்பார், இன்னொரு பெட்டில் படுப்பார். படுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம், கொட்டாய் விட்டு பேசிட்டு இருப்போம். சில நேரம் தூக்கம் போகும், சில நேரம் நண்பன் எழுப்பி விடுவான். இப்படி தான் நம்மளோட அந்த டிஸ்கஷன் டயலாக் போய்கொண்டிருக்கும். திடீரென நம்மளோட ரூமுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டார். அந்த கெஸ்ட்டும் எப்படி, ஒரு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கெஸ்ட். உடனே எழுந்து உட்காந்து பெனியனோடு இருக்கிறாள் ஷேட்டை போட்டு அலர்ட் ஆகி டீசெண்டாக மரியாதையாக உட்கார்ந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ரப்புல் ஆலமீனோடு பேச போகிறோம் என்றால் உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம், அது சின்ன விஷயம் அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு கல்வித்துறையில் உள்ள ஒருவருக்கு ஜெட்டி கூப்பிடுறார் என்றா பெரிய விஷயம். அவருக்கு ஜெட்டி வர சொல்லிக்கிறார், என்ன பிடி கூப்பிடுறார், அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுப்பார். ஊரில் உள்ள ஒரு எம்பி கூப்பிட்டுருக்கிறார், அல்லது ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கிறார். இன்றைக்கு எனக்கு பிரைம் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்கு. அல்லாஹு அக்பர். அந்த மனிதன் சும்மா தனியாக யாருக்கும் சொல்லாமல் சத்தம் இல்லாமல் போக மாட்டான், எல்லாருக்கும் சும்மா சொல்லுவான், இன்றைக்கு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகணும். ஏனென்றால் அவனுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ. இப்போ ரப்புல் ஆலமீன், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்போடு உரையாட போகிறோம் என்றால் அதுக்கு தனியான ஒரு ஃபீலிங் வரணும். அந்த ஃபீலிங் நமக்கு வருதா என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் வைக்கப்படும் போது நம்முடைய மனச்சாட்சிகள் அதற்கு பதில் சொல்லும். இந்த ஃபீலிங்கோடு வராமல் நம்ம ஒரு கடமையை கழிப்பது போன்று தொழ வருவதனால்தான் தொழுகையில் உயிரோட்டம் இல்லாமல் போகிறது. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத் செய்வது, இது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய இபாதத் 3 அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும். நல்ல நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இபாதத் உயிரோட்டமானதாக மாற வேண்டும் என்றால் 3 அஸ்லுகள், 3 அடிப்படைகள் அந்த இபாதத்தில் வர வேண்டும். ஒன்று ஏற்கனவே நாம் தெளிவுபடுத்தியதான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு அடிப்படை அல் ஹவுஃப், இன்னும் ஒரு அடிப்படை அல் மஹப்பா, மூன்றாவது அடிப்படை அர் ரஜா. நம்முடைய அந்த தர்பியா நிகழ்ச்சியில் தொடராக வந்த சகோதரர்களுக்கு இது நினைவில் இருக்கும். ஹவுஃப் என்றால் ஒரு பயம் வர வேண்டும். இபாதத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு பயம் வர வேண்டும். எப்படி பயம் என்றால், முதலாவது நம்ம இந்த இபாதத்தை செய்யாவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான்.
அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டு விடுவான். அதே போன்று என்னுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடக்கூடாது என்ற ஒரு பயம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக மஹப்பா. மஹப்பா என்றால் ஒரு அன்பு, நேசம். அந்த இபாதத்தை நம்ம நேசிக்க வேண்டும். யாருக்கு இபாதத் செய்கிறோமோ அந்த அல்லாஹ்வை நேசித்த நிலையில் அந்த இபாதத்தை செய்ய போகணும். நம்மளை அந்த சொல்லுவாங்களே நம்மளோட ஊரில் அறுக்க கொண்டு போகிற ஆடு மாதிரி, அப்படி போகக்கூடாது. ஏசுவாங்க, உம்மா வாப்பா ஏசுவாங்க, வைஃப் ஏசுவா, பெற்றோர் ஏசுவார்கள், ஆசிரியர்கள் ஏசுவார்கள், ஊர் குறை சொல்லும். நம்ம போகாவிட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ள முடியாது, இந்த ஃபீலிங்கோடு போகக்கூடாது. நம்ம போக வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா என்னை படைத்திருக்கிறான், எனக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறான். தந்தவன் சொல்லுகிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது என்று சொல்கிறான். அப்படி நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான். நிறைய பேர் பயங்கர நோயாளிகளாக இருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். நிறைய பேரை பார்க்கிறோம் வீதிகளிலே பைத்தியகாரர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை புத்தி சுவாதீனமாக ஆக்கியிருக்கிறான். நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு தங்குவதற்கு வீட்டை தந்திருக்கிறான். நிறைய பேர் ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு ஆடையை தந்திருக்கிறான். நிறைய பேர் கல்வி இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள், அல்லாஹ் எனக்கு கல்வியை தந்திருக்கிறான். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு குழந்தையை தந்திருக்கிறான். இப்படி நமக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளை எல்லாம் பட்டியலிட்டு பார்த்து அந்த அல்லாஹ்வை நேசித்து அவனுக்கு ஷுக்குர் செய்கிற அந்த மனோ நிலையோடு இபாதத்தை செய்ய வேண்டும். இதான் மஹப்பா. மூன்றாவதாக ரஜா. ரஜா என்று சொன்னால் ஆதரவு. அப்ப நம்ம தொழும்போது நமக்கு ஒரு ஆதரவு இருக்கணும். அல்லாஹ் என்னுடைய தொழுகையை நாளை மறுமையிலே சுருட்டி கசக்கி என்னுடைய முகத்தில் எறிந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சிலருடைய தொழுகையை அல்லாஹ் முழுக்க ஏற்றுக்கொள்வான், சிலருடைய தொழுகையில் பாதியைத்தான் ஏற்றுக்கொள்வான், சிலருடைய தொழுகையில் 1/3 பகுதியைத்தான் ஏற்றுக்கொள்வான், சிலருடைய தொழுகையில் 1/6 பகுதியைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், சிலருடைய தொழுகையில் 8 பகுதியைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சிலருடைய தொழுகையே ரசூலுல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக சுட்டிக்காட்டி சொல்லுகிறார்கள், சிலருடைய தொழுகையை அல்லாஹ் அப்படியே கசக்கி சுருட்டி மறுமையிலே அவர்களுடைய முகத்தில் எறிந்து விடுவான். இப்போ நமக்கு தொழும்போது இது போன்ற ஏனைய இபாதத்துக்களை செய்யும் போது பயம் வர வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய தொழுகையை ரிஜெக்ட் பண்ணி விடக்கூடாது, நிராகரித்து விடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆதரவோடு அந்த தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 3 அடிப்படைகள் மஹப்பா, ஹவுஃப், ரஜா, இந்த 3 அடிப்படைகளோடு நம்முடைய தொழுகையை நம்ம அமைத்துக் கொள்ளும் போது கண்டிப்பாக தொழுகையிலே ஹுஷூ வரும்.